ஹரே கிருஷ்ணா. அப்படியே முன்னுக்கு வச்சுருங்க, கொஞ்சம் உங்களை முன்னுக்கு வச்சுக்கோங்க. மீண்டும் பக்தர்களை இங்கு சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். I remember coming here many years ago. பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்த ஞாபகம் எனக்கு வருகின்றது. I think the temple was a different place back then. இந்த ஆலயத்தின் இடம் வேறு இடத்தில் அப்பொழுது இருந்தது. But this place is even better, I think. எப்படியோ இந்த இடம் அதைவிட மிக அருமையாக இருக்கின்றது. As I was coming here thinking, wow, where is the temple? அதனால் இங்கு வரும் பொழுது ஆலயம் எங்கே என்று நான் யோசித்தேன். We saw the main street and then going in the alley is like forest. ஒரு பிரதான சாலையிலிருந்து காட்டு பக்கமாக செல்வதை நான் உணர்ந்தேன். The mercy of Srila Prabhupada, even in a remote place like here, almost like a forest, is Vrindavan here actually. ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களின் கருணையினால் விருந்தாவனம் போன்ற இந்த உட்புற பகுதிகளிலும் கூட பக்தர்களும் அதன் செயல்பாடுகளும் நடந்து வருகின்றன. I always believe that Vrindavan is not, even if you go to Vrindavan today, you see these all buildings, they don't even have forest. When you come here, there's more forest than Vrindavan. இன்று விருந்தாவனம் சென்றால் கூட காடுகளை விட அதிக கட்டடங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் இங்கெல்லாம் வரும் பொழுதுதான் உண்மையான காடுகளை காண முடிகின்றது. This is the Krishna, he can expand his Vrindavan everywhere. கிருஷ்ண பகவானால் விருந்தாவனத்தை எந்த இடத்திற்கும் விரிவாக்கம் செய்ய முடியும். In the early days, if you want to go to India or especially Vrindavan Mayapur, you have to have a letter from the temple authority and the temple authority in the 6 months before. So you go kind of a waiting line in India. முன்பு எல்லாம் விருந்தாவனம் மாயாப்பூர் செல்ல வேண்டுமானால் பக்தர்கள் அவர்களுடைய உள்ளூர் அதிகாரிகளிடமிருந்து அனுமதி கடிதம் பெற்று செல்ல வேண்டும். I don't know why you bothered. This is Vrindavan. இது எதற்கு என்று எனக்கு புரியவில்லை. விருந்தாவனம் என்பது அனைவருக்கும் சொந்தமானது. And everywhere in the world, if any time you go there, people are going somewhere, and where people live, they always want to go somewhere. People from there, they always want to go out. No one's happy. People always want to move somewhere else. உலக நடைமுறையை பார்த்தால் மக்கள் எந்நேரமும் நடமாடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கும், மற்ற ஊரிலிருந்து இந்த ஊருக்கும் இப்படி மக்களுடைய நடமாட்டம் நடைபெற்று கொண்டுதான் வருகின்றது. And the first time I saw the devotees who were coming to Mayapur, first time. முதலில் பக்தர்கள் மாயாப்பூருக்கு வருவதை நான் பார்த்தேன். 1972, I guess. 1972. 1 year before I joined. நான் இந்த இயக்கத்தில் இணைவதற்கு ஒரு ஆண்டு முன்பு. That time Mayapur was very rural, forest, not like now. அப்பொழுது மாயாப்பூர் மிகவும் உட்பகுதியில் காட்டுப்புறமாக இருந்தது. And they had picked me up from the Calcutta airport, so 6 buses, all devotees. அப்பொழுது கல்கத்தா விமான நிலையத்திலிருந்து பக்தர்கள் 6 பேருந்துகளில் வந்தனர். Only Western devotees, white body devotees. அனைவருமே மேற்கத்திய பக்தர்கள், வெள்ளைக்காரர்கள். And I saw them, they arriving in Mayapur. மாயாப்பூருக்கு வந்தடைவதை நான் பார்த்தேன். They all coming out, all white. What is this? வந்து இறங்கும் பொழுது அனைவருமே வெள்ளைக்காரர்கள். இது என்னவென்று நான் பார்த்தேன். And so I was very attracted to the devotees. இந்த பக்தர்களை பார்த்து எனக்கு அதிக கவர்ச்சி ஏற்பட்டது. They look really happy. உண்மையிலேயே அவர்கள் ஆனந்தமாக இருந்தனர். Even we all know, everybody knows, like you raised with your parents, you observe everything. If they're happy or not, you see everything, what goes on in the family. குடும்பத்தில் கூட
அந்த சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கின்றதா இல்லையா என்பதை நம்மால் உடனே உணர முடியும். They argue each other, you watch everything. The husband and wife, they arguing, and then they tell you, there's so much unhappiness in the family. கணவன் மனைவிக்கு இடையே சர்ச்சை, பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை சச்சரவு, இவற்றையெல்லாம் நம்மால் குடும்பத்தில் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நிறைய காண முடியும். I saw all these foreigners, they just coming on the bus, everyone is ecstatic, so happy. I think, I want to be like this people. Even though I was very small, I had that feeling in the ஆனால் மேற்கத்திய நாடுகளில் இருந்து வந்து இறங்கிய அந்த பக்தர்கள் மத்தியில் பேரானந்தம் காணப்பட்டது. எனக்கு மிகவும் ஆவலாக இருந்தது. நானும் அந்த இளவயதிலேயே அவர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டுமா என்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. I went in the bus after they got off the bus. I went in. Even the smell is like I never smelled it. அவர்கள் பேருந்திலிருந்து இறங்கிய பிறகு நான் மட்டும் தனியே அதில் உள்ளே சென்று பார்த்தேன். நான் அதற்கு முன்பு அனுபவித்திராத ஒரு நறுமணம் அங்கே கமழ்வதை கண்டேன். It's very unique because even it's mentioned in the Bhagavatam when who's that Shukadeva? He smelled the tulsi. The four Kumaras, yeah. And that's how they were connected to Krishna, just by smell. ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் காணுகின்றோம், பகவான் விஷ்ணுவை காண சென்ற சனத்குமாரர்கள் 4 பேர். அவர்கள் அறிவுவாதிகள். ஆனால் பகவானின் பாதத்திலிருந்து பறந்து வந்த நறுமணத்தை நுகர்ந்து அதன் பால் தான் அவர்களுக்கு பக்தி ஏற்பட்டது. Never estimate anything that's connected to Krishna. It has a great power in it. மறந்து விடாதீர்கள், கிருஷ்ண பகவானோடு தொடர்பு கொண்ட எதற்குமே அலாதிய சக்தி உண்டு. I was thinking like some people they just come around every day. They don't do much in the temple. They just come for prasadam. That's all they come for. They don't do much. சில பக்தர்கள் ஏதும் அதிகமாக செய்ய மாட்டார்கள். ஆனால் பிரசாதத்திற்காக கூட அனுதினமும் கோயிலுக்கு வருவார்கள். I mean, whatever it is, at least they're coming to Krishna's place. எப்படியோ அவர்கள் கிருஷ்ணரின் கருணைக்காகத்தான் வருகின்றனர். And I lived in Calcutta 1 year in 1983 and had big rats like this. Rats. கல்கத்தாவில் 1983ஆம் ஆண்டு நான் தங்கியிருந்தேன். இவ்வளவு பெரிய எலிகள் எல்லாம் அங்கே இருந்தன. You never sleep on the roof, they eat you. Nails. அங்கு கூரையில் உறக்க முடியாது. இரவில் வந்து பாதங்களை கடித்துவிடும். Because they eat lot of prasadam, leftover throw away, they eat very big fat. நிறைய மீதி இருக்கின்ற பிரசாதங்களை எல்லாம் சாப்பிட்டு நன்று கொழுந்து இருந்தன. Anyway, so there's benefit in just being around Krishna's devotees temple. கிருஷ்ண பக்தர்களோடும் ஆலயத்திலும் இருப்பதனால் நிச்சயமாக நன்மை உண்டு. Yeah. So the first time I saw, I had this feeling in my heart that I belong here. I want to be with these people. முதலாக இந்த பக்தர்களை கண்ட பொழுது நானும் இவ்விடத்தில் இருக்க வேண்டியவன் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. You never know. Even small kids, you don't know what they're thinking. குழந்தைகள் கூட என்ன நினைக்கின்றார்கள் என்று நமக்கு தெரியாது. Because sometimes they can't express it. It's all going on in their head. சில சமயங்களில் அவர்களுடைய சிந்தனையில் எல்லாம் ஓடும், ஆனால் அவர்களால் வெளிப்படுத்த முடியாது. And then a year later, in Bengal they go for Gaur Purnima, all the villagers and they all so crowded because everyone's coming for Gauranga Mahaprabhu, they're all coming. So I went and I went one time Gaur Purnima time. That time they didn't have that many people like now. It was much more less crowded. ஓராண்டுக்கு பிறகு கௌர பூர்ணிமா திருவிழா வந்தது. அனைவரும் அந்த திருவிழாவிற்கு ஆர்வமாக சென்றனர். அனைவரும் கௌரங்க மகாபிரபுவை போற்றி சென்றனர். நானும் அங்கே சென்றேன். I smelled something. அங்கும் எனக்கு ஓர் நறுமணம் கிடைத்தது. It was an incense. அது நிச்சயமாக ஊதுபத்தியில் இருந்தல்ல. There's no incense burning in the middle of the day. நாளின் நடுப்பகுதியில் யாரும் ஊதுபத்தி ஏற்ற மாட்டார்கள். And they have that much power.
It's just middle of the field. There's no flower. அங்கு அதிக பூக்களும் இல்லை. They were cooking upstairs for Ramadan. மேலே ராதா மாதவருக்காக சமைத்துக் கொண்டிருந்தனர். I mean, whatever you eat, you can eat the same thing in a restaurant. But when you eat in the temple, the same thing is not the same. என்னவெல்லாம் நாம் உண்ணுகின்றோமோ அதனை உணவகங்களிலும் உண்ணலாம். ஆனால் ஆலயத்தில் உண்ணுகின்ற உணவும் அதுவும் சமமன்று. There's a unique flavor in it. Even people who eat prasadam for the first time, they'll tell you that this is different. முதலாக பிரசாதம் உண்ணும் நபர்களுக்கு கூட இந்த தனித்துவ சுவை புரியும். So don't think that you need to have something different, extra. Just stick to taking prasadam. It's already good enough. அதனால் வெளியில் சென்று ஏதாவது வித்தியாசமாக சாப்பிடலாம் என்று நாம் நினைக்கக்கூடாது. நிச்சயமாக இதற்கு சிறப்பான சுவை உண்டு. And this afternoon I went to the temple shop. இன்று மதியம் நான் நம்முடைய ஆலய பரிசு பொருட்கள் விற்கும் இடத்துக்கு சென்றேன். They had one cracker. It looked like a jalebi. அங்கு ஓர் That's the one. ரொட்டி இருந்தது. ஜிலேபி என்றபடி முறுக்கு. South Indian. தென்னிந்தியர்களின் முறுக்கு. Somebody made for me in Melbourne. This last South Indian. Nearly broke my teeth. மெல்பர்னில் எனக்காக தென்னிந்திய பக்தர்கள் இதை தயார் செய்தார்கள். சாப்பிடும் பொழுது எனது பல் நொறுங்குவது போல இருந்தது. So I had to go to the dentist. நொறுங்கி விட்டது. பல் மருத்துவரை பார்த்தேன். Anyway, so here you're authentic. You're local. You know how to make it. So I bought some. It's perfect. நீங்கள் எல்லாம் உள்ளூர்வாசிகள், உங்களுக்கு அதை தயாரிக்க செய்து தெரியும். சுவையாக இருந்தது. கொஞ்சம் நான் வாங்கி கொண்டேன். So I'm here for like today is what, Monday, right? Monday. I'm here till Saturday, and there's not much happening daytime. You need something to entertain you. No, I'm not like fear to go chanting all day. You need something to keep you going. நான் சனிக்கிழமை வரையில் இங்கே இருப்பேன். பகலில் எனக்கு அதிக நிகழ்வுகள் கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் நான் ஈடுபட வேண்டும். சீரிய முறையில் ஜெபம் செய்து கொண்டே இருக்கும் பக்தன் நான் அல்ல. So Srila Prabhupada, he understood what level we are on. So he presented Krishna consciousness in a way that you could appreciate, and we want to be with Prabhupada because he wasn't so fanatical. நமது தனித்தனி கிருஷ்ண உணர்வு நிலையெல்லாம் பிரபுபாதருக்கு புரிந்திருந்தது. அதற்கேற்றவாறு அவர் வித்தியாசமாக ஒவ்வொருவருக்கும் பிரச்சாரம் செய்தார். Why? I never understood why people were so crazy for Prabhupada. When I saw all foreigners like, Prabhupada, breaking their head on the wall. So crazy. I was like, பிரபுபாதன் மீது குறிப்பாக இந்த மேற்கத்திய பக்தர்கள் ஏன் அவ்வளவு பைத்தியமாக இருந்தனர் என்பது எனக்கு ஆரம்பத்தில் புரியவில்லை. சுவரை முட்டிக்கொள்ளும் அளவிற்கு அவர்கள் பேரானந்தமாக இருப்பார்கள். it's not the prasadam பிரசாதத்திற்காக அல்ல, or incense or flower. நறுமணத்திற்காகவோ அல்லது பூக்களுக்காகவோ அல்ல. People always give Valentine's Day, they give you flower. அன்பர்கள் இனத்தன்று அனைவருக்கும் மலர் வழங்குவார்கள். Chinese Indian temple, they have a lot of incense burning. You go to Chinese temple, they have 8 big incense like this. It's no big deal. சீன ஆலயங்களுக்கு சென்றால் பெரிய பெரிய ஊதுபத்திகள் எல்லாம் கொளுத்துவார்கள். அதனால் பெரிய ஒரு எந்த தாக்கமும் கிடையாது. Because the love they get from Prabhupada is unimaginable. பிரபுபாதரிடமிருந்து வெளிப்பட்ட அன்பு கற்பனைக்கு அப்பாற்பட்டது. It's that they didn't get that from a family or anyone in the society that they could offer the same love Prabhupada was giving. பிரபுபாத் வழங்கிய அந்த அன்பு சமூகத்திடமிருந்தோ அவருடைய குடும்பத்தினரிடமிருந்தோ அவர்கள் பெற்றதில்லை. People talk about, oh yeah, love, but they don't understand what is real love. Everybody after a return. அனைவரும் அன்பை பற்றி பேசுவார்கள், ஆனால் உண்மையான அன்பு என்பது அவர்களுக்கு புரிந்திருக்கவில்லை. Sometimes rich people come
everybody's after them. So they give you attention. சில சமயங்களில் செல்வந்தர்கள் வந்தால் அனைவரும் அவர்களை காண ஆர்வமுடன் செல்வார்கள். That's okay if they're going to give, but if they don't, get out of here. Throw them out. ஏதாவது கொடுப்பார்கள் என்று, ஆனால் இல்லை என்றால் அவர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டுவிடும். So Srila Prabhupada was just the way he looked, the way he walked, the way he put each other, so elegant and so attractive. People just want to be around him. He had that aura. பிரபுபாதர் நடக்கும் முறை, அவர் பேசும் முறை, அவருடைய சடா அணியும் முறை, இப்படி நடை உடை பாவனைகள் அனைத்துமே அனைவரையும் கவர்ந்தன. Anyway, he drank water. அவர் நீர் அருந்தும் முறை, Never touched the cup while they were giving the class. அந்த கோப்பையில் அவருடைய வாய் படாது. Someone gave him a banana, he can, or a sugar cane, he opened it without using two hands. He maintains the principles very strictly. வாழைப்பழம் குடித்தாலும் சரி, கரும்பு சாப்பிட்டாலும் சரி, மற்றொரு கைப்படாமல் ஒரே கையினால் அவற்றை அவரால் செய்ய முடிந்தது. So one time, Srila Prabhupada was giving a Bhagavatam class. ஒரு சமயம் சில பிரபுபாதர் அவர்கள் பாகவதம் வகுப்பு வழங்கினார்கள். Not one time, he always gives. So this one particular time, he was talking about surrender to Krishna 100%. Surrender to Krishna 100%. வழக்கமாக அவர் பாகவதம் வகுப்பு வழங்குவார். ஆனால் அந்த குறிப்பிட்ட வகுப்பில் எப்படி முழுமையாக கிருஷ்ண பகவானிடம் சரணடைவது என்பது பற்றி பேசினார்கள். The whole class, surrender to Krishna 100%, surrender to Krishna. வகுப்பு முழுவதும் சரணடையுங்கள், 100% சரணடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். After all that going on, பக்தர்கள் எல்லாம் தலையை கவிழ்த்து கொண்டனர். so you know your level. ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களுடைய நிலை புரியும். Prabhupada knows these guys are not surrendering 100%. பிரபுபாதருக்கு தெரிந்திருந்தது, இவர்கள் எல்லாம் 100% பகவானுக்கு சரணடைந்தவர்கள் அல்ல. At least he need to emphasize that you have to fully surrender. ஆனால் அவர் இப்படி 100% சரணடைய வேண்டும் என்று அவர் மக்களை ஊக்குவிக்க வேண்டும். Then after some time, Prabhupada said, okay, I get it. And he said, okay, now it's 80%. இந்த நிலையை புரிந்து கொண்டு பிரபுபாத் கூறினார், சரி பரவாயில்லை, 100% இல்லாவிட்டால் குறைந்தது 80%. Everybody said, Jai Prabhupada. அனைவரும் ஜெய் பிரபுபாத் என்று முழக்கமிட்டனர். And still they were doing like this. அப்பொழுது கூட சிலர் தலையை கவிழ்த்து கொண்டே இருந்தனர். So Prabhupada knew these people, if anything they can do it. பிரபுபாதருக்கு தெரியும், சிலருக்கு 80% என்றால் கூட முடியாது. And he was talking and talking. Just before he finished the class, பேசிக்கொண்டே இருந்தார். வகுப்பை முடிப்பதற்கு முன்பாக he got and so he just got up to finish the class, walking off. வகுப்பு முடிந்து எழுந்து அவர் வெளியேறும் பொழுது, So Prabhupada, he very, like I said, he's very elegant. பிரபுபாதர் மிக நேர்த்தியான தோற்றம் கொண்டவர். And he knows when to make a point. எப்பொழுது கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். When you're ready, then தயார் நிலையில் இருக்கும் பொழுது he'll hammer you. It's a principle. அப்பொழுதுதான் அந்த கொள்கைகளை அவர் ஆணித்தரமாக வைப்பார். Prabhupada's god brother, they couldn't do what Prabhupada did. பிரபுபாதர் செய்த சாதனைகளை அவர்களது ஆன்மீக சகோதரர்களால் செய்ய முடியவில்லை. They didn't even make it to America. Just UK came back. அமெரிக்காவிற்கு கூட அவர்கள் சென்றதில்லை. பிரிட்டிஷ் நகருக்கு சென்று வந்து விட்டனர். Because a lot of Indians live in UK. ஏனென்றால் இந்தியர்கள் எல்லாம் அந்த பிரிட்டிஷ் அந்த Maybe பிரிட்டனில் தான் இருந்தனர். maybe Indians may have influence on the Westerners in UK. ஏனென்றால் இந்த பிரிட்டனில் அந்த வெள்ளைக்காரர்களுக்கு கூட இந்தியர்களின் தாக்கம் இருக்கும். So
They said, oh, it's impossible. You can't make them devotees. They will not follow the four principles. It's impossible to give up. அவர்களிடம் பிரச்சாரம் செய்ய முடியாது, இது சாத்தியமாகாது. அவர்களால் எப்படி 4 கொள்கைகளை பின்பற்ற முடியும்? Because they're not meant to do it. Prabhupada is the one who's meant to do it. He's the chosen one. ஏனென்றால் பிரபுபாதரால் ஆற்றக்கூடிய சாதனையை அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் பிரபுபாதர் பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். And Prabhupada also, he knows when is the time that is right. பிரபுபாதருக்கு கூட சரியான தருணம் எது என்று புரிந்திருந்தது. Like if you know, like I grew up in Sandipur. They have big monsoon like here, and when in the monsoon storm comes, the mangoes will fall from the tree. நான் சாந்திபூரில் பிறந்து வளர்ந்தேன். பருவ காலங்களை பற்றி எனக்கு தெரியும். மழைக்காலம் வரும் பொழுதுதான் மாங்கனிகள் கனிந்து கொட்டும். And they have jackfruit this size, jackfruit. இந்த அளவிற்கு பழங்கள் பழுத்து குலுங்கும். I was climbing the trees, press all the jackfruit, press it. அந்த மரங்களில் ஏறி அந்த பழங்களை எல்லாம் நான் அழுத்தி பார்ப்பேன். If one jackfruit is ripe, you can smell the whole tree. ஒரே ஒரு பழம் பழுத்திருந்தால் கூட மரம் முழுவதும் அந்த நறுமணம் வீசும். But it's not easy to find because there's so many jackfruit. ஏனென்றால் அங்கு நிறைய பழங்கள் இருக்கும். இதை கண்டுபிடிப்பது எந்த பழம் என்று கண்டுபிடிப்பது சிரமம். You can't go all the way. You have to go and press it. Which one is soft? எல்லா பழங்களையும் நுகர்ந்து பார்க்க முடியாது, அழுத்தி பார்த்து தான் தெரிந்து கொள்ள முடியும். So the jackfruit that is ripe is very soft, so we open it and start eating immediately. பழுத்துவிட்ட பழம் மிக மிருதுவாக இருக்கும். அதன் பிறகு அதை கிழித்து எடுப்போம். We're small kids. My friends were downstairs, down ground. They didn't have to climb the tree, so I just throw them down. சில சிறுவர்கள் மரமேல் ஏற முடியாமல் கீழே இருப்பார்கள். அந்த சுளைகளை எல்லாம் எடுத்து அவர்களுக்கு நான் போடுவேன். Similarly, Prabhupada, he knew when the time is right. அதே போன்று பிரபுபாதருக்கு சரியான தருணம் தெரியும். Prabhupada knows when you are ready and what type of person you are. You show a little bit sincere, Prabhupada, he will talk to you and inspire you. நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர், தயார் நிலையில் இருக்கின்றீர்களா என்ற நிலையெல்லாம் புரிந்து சரியான நேரத்தில் அவர் உபதேசங்களை வழங்குவார். Eating halwa, they were so ecstatic by just eating halwa. அவருடைய அல்வா சாப்பிட்டால் கூட மயங்கி பக்தர்கள் கீர்த்தனம் செய்வார். You can read about it in Lalita. Some of them are putting drugs in the halwa. That's what they're tripping. லீலா விருந்தாவில் நீங்கள் பார்க்கலாம், சில பக்தர்கள் அந்த அல்வாவில் போதைப் பொருள் கலந்திருக்கிறார்கள் என்று கூட நினைப்பார்கள். It's right in the beginning, not ஆரம்பத்தில். So anyway, sometimes don't make a show. You know where you are. Hare Krishna and check your heart. நாம் நடிக்க தேவையில்லை. So நமது நிலை மற்றவர்களுக்கு புரிந்துவிடும். Srila Prabhupada, he just gave Krishna consciousness and just enjoy, chant Hare Krishna, be happy. He didn't say we have to follow this, follow that. And when the time was right, then when people can actually start to accept the Krishna consciousness, they're already ready for it, then he implemented it. ஆரம்பத்தில் பிரபுபாதர் அவர்கள் இன்பமாக இந்த ஹரே கிருஷ்ண கீர்த்தனை மட்டும் செய்து கொண்டிருந்தார். பக்தர்களுக்கு அந்த அன்பு பெருகதான் அவர் தத்துவங்களை பேச ஆரம்பித்தார். As I say in English, enter like a needle, come out like a plow. Enter like a needle, come out like a plow. ஆங்கிலத்தில் கூறுவார்கள், ஆரம்பத்தில் ஊசி முனையை போன்று நுழைந்து வெளிவரும் பொழுது பெரும் கலப்பையாக வெளிவர வேண்டும். Yeah, so Prabhupada finished the class. பிரபுபாதர் வகுப்பை முடித்தார். And people, the devotees were still not happy because 80% is quite a bit. அங்கிருந்த பக்தர்களுக்கு இன்னும் திருப்தி ஏற்படவில்லை. 80% சரணாகதி அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. Because when I did the English,
was learning English, I was always one to go for 100% mark, not 80. நான் அப்பொழுது 80% still winner, but it's not as good as 100. நான் அப்பொழுது ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருந்தேன். எனக்கு புரிந்தது 80% சரியல்ல, முழுமையாக 100% அடைய வேண்டும் என்பது எனது எண்ணம். So if it's 100, it will be A plus. If it's 80, maybe B plus. 100 என்றால் A plus, 80% என்றால் B plus, And 60 with F fail. 60% F fail, தோல்வி. And people who got F and 60, they didn't want to show me the result. 60 புள்ளிகள் பெற்றவர்கள் காண்பிக்க மாட்டார்கள், ஏனென்றால் அது தோல்வி. I will show everybody A plus. ஆனால் எனக்கு அந்த ஆங்கிலத்தில் A plus கிடைத்தது. பெருமையுடன் அனைவரிடம் காட்டினேன். Srila Prabhupada, he got up to walk. பிரபுபாதர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். Like I said, he knew when the time is right. அவருக்கு தெரியும் சரியான நேரம் எது என்று. So he got up and his chadar was not nicely put. It was messy. எழுந்த பொழுது அவருடைய சடா சரியாக பொருத்தப்படவில்லை, சற்று கலைந்திருந்தது. He took his chadar. அவருடைய சடாரை எடுத்து So it's from here comes this way. And he's going to go like that. இப்படி எடுத்து வீசி பொருத்தி கொண்டார். You understand what's happening, guys? So his chadar was messy. He took it like that. It starts about here. Then he said 70%. சடாரை இப்படி விளக்கி 70% என்று போர்த்தி முடித்தார். And everybody was so happy. அனைவரும் பேரானந்தம் அடைந்தனர். And they were saying, Jai Prabhupada, jumping up and down. ஜெய் பிரபுபாத் என்று அனைவரும் குதித்தனர். So pure devotees, they can make an adjustment because they are in contact with Krishna. தூய பக்தர்களால் சற்று தளர்வு செய்ய முடியும், ஏனென்றால் அவர்கள் கிருஷ்ணருடன் தொடர்புடையவர். Sometimes, like if you're over 60, they give you concession for traveling, right? சில சமயங்களில் 60 வயது அடைந்தவுடன் சில சலுகைகள் கிடைக்கும். நமக்கு Train fare, whatever, half price, whatever. ரயில் கட்டணம், உதாரணமாக அரை கட்டணம் நமக்கு கிடைக்கின்றது. These people are there too down, so make it less concession. இவர்கள் சற்று மந்தமானவர்கள், அதனால் இவர்களுக்கு சலுகைகள் வழங்க வேண்டும். And so we have to be careful. We have to always strive for 100. But don't think, 70%. I can நாம் goof around, no worries. நாம் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே 100% நமது இலக்காக இருக்க வேண்டும். 70% போதும் என்று மெத்தனமாக இருக்கக்கூடாது. Prabhupada trained these foreign devotees so nicely that they're so Krishna conscious that they were teaching the Indian people. I said, wow. And they said, these foreigners, we accept them as guru. இந்த மேற்கத்திய பக்தர்கள் அவ்வளவு உறுதியாக இருந்தனர். பிரபுபாதருடைய கட்டளைகளை மிக கவனமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். It's not on the basis of the skin, it's your Krishna conscious level. It's what makes one transcendental. நம்மை உன்னதமான நிலைக்கு கொண்டு வருவது தோளின் நிறத்தின் அடிப்படையில் அல்ல, நமது உணர்வின் அடிப்படையில். This was one Indian lady, movie star, came to one of our temples. ஒரு முறை ஓர் இந்திய சினிமா நடிகை நமது ஆலயத்திற்கு வந்தார். So many people around her, and her hair like this, like a Sai everybody sorry, jeans, like I'm now like walk in the temple like she did big time. அந்த நடிகை தனது கூந்தலை விரித்து போட்டுக்கொண்டு ஜீன்ஸ் அணிந்து கொண்டு வந்தார். அனைவரும் அவரை சுற்றி குழுமி விட்டனர். So one American melody, ஓர் அமெரிக்க பெண்மணி, and she was wearing a sari, tilak, Vaishnavi, very nice, and so she had a covered hair, the sari. அவர் நேர்த்தியாக சேலை அணிந்து திலகம் அணிந்து தலையை மறைத்துக் கொண்டு அங்கு வந்தார். She came, she
she approached that lady nicely, talked to her. அந்த சினிமா நடிகையை அவர் அழகான முறையில் நெருங்கினார். He said, Hare Krishna Mataji, we have a lot of brahmachari here and it's very cultural. Is it okay? Can you cover your head with some? இங்கு நிறைய பிரம்மச்சாரிகள் எல்லாம் இருக்கின்றனர். தயவு செய்து உங்களால் தங்களுடைய தலையை மறைத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டார். She felt like so humble by her approach. அவருடைய அந்த பணிவான நடைமுறை அந்த சினிமா நடிகையை கவர்ந்தது. That lady, he was touched by her, the way she talked to her. Just the fact she was talking to her in a very, that manner with respect, utmost respect. She was like touched. Nobody talked to her, especially foreigner, to tell her to cover her head. Who is this lady? But she was touched by her approach. அவருடைய அந்த மரியாதையான அணுகுமுறை அந்த நடிகையின் உள்ளத்தை தொட்டது. ஒரு மேற்கத்திய பெண்மணியாக இருந்தாலும் அவ்வளவு பணிவாக அவர் அணுகியது அவரது உள்ளத்தை தொட்டது. She was thinking day and night, this thing happened. She couldn't sleep that night. She was thinking, what these people are, where they come from. She was very mental. இதனை அந்த இரவு முழுவதும் நினைத்து இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்று அந்த நினைவிலேயே இரவை கழித்தார். She came back and she became a Guru. அதன் பிறகு திரும்பி வந்து அவர் பக்தரானார். Not her, but someone else, but this is way before her. She's also similar. But this is before him, in the 70s. But she is following my favorite, not like. ஹேமமாலினி நமக்கு சாதகமானவர், ஆனால் பக்தர் இல்லை. Anyway, so I'm just emphasizing this story, why Prabhupada brought the foreigners to India. ஏன் இதை கூறுகிறேன் என்றால், பிரபுபாதர் ஏன் மேற்கத்திய பக்தர்களை இந்தியாவிற்கு அழைத்து வந்தார். Not just Prabhupada had everything planned out. பிரபுபாதருடைய செய்திகள் அனைத்திலும் மாபெரும் திட்டங்கள் இருந்தன. When Prabhupada was supposed to go to America, everything, time, it's all arranged by Krishna. பிரபுபாதர் அமெரிக்காவிற்கு செல்லும் பொழுது நேரம், சூழ்நிலை அனைத்தையும் அமைத்து கொடுத்தவர் கிருஷ்ண பகவான். And usually India or West doesn't matter. When you're an elderly person, everybody respects you. இந்தியாவோ அமெரிக்காவோ பிரச்சனை இல்லை. ஒரு புதியவர் என்றால் அனைவரும் நிச்சயம் தலை வணங்குவார்கள். Elderly saint from India, people, they see in that way. முதியவர், இந்தியாவிலிருந்து வருகின்ற சாது, நிச்சயமாக அனைவரும் மரியாதை செலுத்துவார்கள். So I smell the prasad coming from the first floor. Let's get back to that. மறுபடியும் வருகின்றேன். முதல் மாடியிலிருந்து பிரசாதத்தின் நறுமணம் மிதந்து வந்து என்னை கவர்ந்தது. Everybody knows what prasad means. அனைவருக்கும் தெரியும் பிரசாதம் என்ன. What does prasad means? Doesn't just mean food. பிரசாதம் என்றால் உணவு அல்ல. It means mercy. அதன் பொருள் கருணை. But I don't want mercy this much. I want this. எனக்கு அந்த கருணை இவ்வளவு தேவையில்லை, பெரிய அளவு வேண்டும். But depends how you see it. ஆனால் எப்படி நாம் அதை பார்க்கின்றோம் என்பதை பொறுத்தது. You can have this much mercy if transcendental is complete. இவ்வளவு கருணை இருக்கலாம், ஆனால் அதுவும் பூரணமானதாக இருக்க முடியும். Like when I was a kid, I used to go to the temples, and they all went to pray to Durga, Kali. I went to where they served the prasad. நான் சிறுவனாக இருந்த பொழுது கோயில்களுக்கு செல்வேன். அவர்கள் எல்லாம் அன்னை துர்காவை வணங்கிக் கொண்டிருப்பார்கள். நான் இங்கே பிரசாதம் இருக்கின்றது என்று பார்ப்பேன். They have a big line, and then when your turn, they give you this much. நீண்ட வரிசையில் நின்று நமது நேரம் வந்து எடுக்கும் பொழுது இவ்வளவுதான் கொடுப்பார்கள். This prasad means so many things. Gulab jamun, rasgulla, sweet. They just give you this flat price with yogurt. It's all. பிரசாதம் என்றால் நமக்கு குலாப் ஜாமுன் என்று என்னென்னவோ இருக்கின்றன. ஆனால் அவர்களோ இவ்வளவு அவள் கொடுப்பார்கள். Every temple,
They just give you this flat rice and you go something. எல்லா ஆலயங்களிலும் தயிர் கலந்த சிறிது அவள்தான் இவ்வளவு கொடுப்பார். That's the idea of prasadam. பிரசாதம் என்றால் அவர்களுக்கு அதுதான். It's tasty, but it's not nowhere nearly how we serve. சுவையானது, ஆனால் அந்த பரிமாறும் பாணி வித்தியாசமானது. So prasadam also means not just food but also service. பிரசாதம் என்பது உணவு மட்டுமல்ல, சேவையும் ஆகும். So when they talk to each other in Bengal, they say, "What's your ki seva? Like what kind of service do you do?" So they say, "Sheva doesn't mean what do you eat today? It means what kind of service you do." பங்காளிகள் பேசும் பொழுது என்ன சேவை செய்தாய் என்று கேட்பார்கள். அதன் பொருள் என்ன பிரசாதம் சாப்பிட்டாய் என்பது. In Melbourne, where I was coming from, there's one devotee, very elderly, my friend. He has his own plate. மெல்பர்ன் நான் தங்கியிருக்கும் இடத்தில் ஒரு மூத்த பக்தர் இருக்கின்றார். அவருக்கு சொந்தமான சாப்பிடும் தட்டு இருக்கின்றது. Like here, they have the plate. All plates look the same size. He says, "I want bigger plate." It's all the same. So this friend of mine in Melbourne, he has a huge plate. You can nearly sit on it. நமது ஆலயத்தில் பார்த்தால் எல்லா சாப்பிடும் தட்டுகளும் ஒரே அளவாக இருக்கும். ஆனால் மெல்பர்னில் இருந்து எனது நண்பருடைய தட்டு மிகப்பெரியது, அதில் அமர்ந்து கூட விடலாம். This Prabhupada's mercy. இது You can eat your way back to God. சாப்பிட்டு மீண்டும் பகவானிடம் செல்லும் வழிமுறை. What have you done for Krishna? Oh, I eat 3 times a day. கிருஷ்ணருக்காக என்ன செய்தாய் என்று கேட்டால், நான் 3 முறை சாப்பிட்டு இருக்கின்றேன். How many books? How many temples? Sorry. Don't worry. Still Krishna is pleased with you. கவலைப்படாதீர்கள், கிருஷ்ண பகவான் அதையும் ஏற்றுக்கொள்கிறார். Because somebody is cooking, somebody need to eat also. ஏனென்றால் சிலர் சமைக்கிறார்கள், சாப்பிடுவதற்காக ஆள் வேண்டுமே. Somebody need to do puja. சிலர் பூஜை செய்ய வேண்டும். Somebody need to sit in the office. Don't worry. Somebody also need to eat. We can blame those people. சில பேர் அலுவலகத்தில் இருக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள், பிரசாதத்தை முடிப்பதற்கு கூட ஆட்கள் தேவை. So I feel Prabhupada is so merciful that he personally was extremely kind. பிரபுபாதர் தனிப்பட்ட முறையில் மிக கருணை வாய்ந்தவர். So there was this one Swami, I'm telling a story connected. I'm not going to be like a big Maharaj, big philosopher with the stories. If you don't like it, then நான் I'll go to the ஒரு கதை கூறுகின்றேன். நான் பெரிய சுவாமிகள் போன்று பெரிய தத்துவம் எல்லாம் பேச முடியாது. எனது பாணியில் கதை கூறுகின்றேன். Make gulab jamuns. பிரபுபாதர் குலாப் ஜாமுன் தயார் செய்வார். You eat gulab jamun sometime, they're soft outside and in the middle. Prabhupada made perfect. Soft all inside and outside. சிலர் குலாப் ஜாமுன் தயாரிப்பார்கள். வெளியில் மிருதுவாக இருக்கும், உள்ளே கல் போன்று உறுதியாக இருக்கும். ஆனால் பிரபுபாதர் பூரணமான குலாப் ஜாமுன் தயாரிப்பார். He made big bowl of gulab jamun. I kept at the door there. நிறைய குலாப் ஜாமுன் தயாரித்து அந்த கதவுக்கு அருகில் வைத்திருப்பார். Brahmacharya ashram. பிரம்மச்சாரி ஆசிரமத்தில். And so there's this one big guy, an American. ஒரு பெரிய அமெரிக்க பக்தர் இருந்தார். He packed his bag and he was just about to leave. அவருடைய பயண பையெல்லாம் தயார் செய்து கொண்டு பயணப்படுவதற்காக தயாராக இருந்தார். His Hare Krishna is too much, too austere. I won't go now. இந்த ஹரே கிருஷ்ண பக்தர்கள் மிக கடுமையானவர்கள், நான் போக போகிறேன் என்றார். This is not for me. இந்த இயக்கம் எனக்கு பொருத்தமானது அல்ல. So he was on his way out. He had bag and he was just about to go out. அவருடைய பயண பையெல்லாம் மாட்டிக்கொண்டு வெளியேறுவதற்கு சென்றார். Big bowl of gulab jamun. அங்கு பெரிய ஒரு பாத்திரத்தில் குலாப் ஜாமுன்களை பார்த்தார். That looks good. இது நன்றாக இருக்கின்றது. Let me try one.
ஒன்றை சுவைத்து பார்க்கின்றேன். Don't worry about washing hands, just grab one. கையெல்லாம் கழுவாமல் ஒன்றை எடுத்து சாப்பிட்டார். They're quite big, Prabhupada made it. பிரபுபாதுடைய குலாப் ஜாமுன்கள் எல்லாம் பெரிதாக இருக்கும். Full of mystic power inside them. அதில் நிறைய மந்திர சக்திகள் இருக்கின்றன. More than drugs. போதைப் பொருட்கள் விட மென்மையானவை. Pure bhakti. தூய்மையான பக்தி. You just have to look at it and wow, I want to do it. அதை பார்க்கும் பொழுதே வா சாப்பிட வேண்டும் என்று So சொல்லும். he ate one, that's good enough for him to change his mind to go. ஒன்றை சாப்பிட்டால் உடனே மனமாற்றம் ஏற்பட்டது. And if Prabhupada with his gloves, you're not going to be happy with one, you probably want more. ஆனால் பிரபுபாதுடைய குலாப் ஜாமுன்கள் சாப்பிடும் பொழுது ஒன்றோடு நிறுத்திக் கொள்ள முடியாது. மேலும் சாப்பிட ஆர்வம் ஏற்படும். Egg, double, three, chocolate. 1, 2, 3, 4 என்று. Heaps. And you know what happens if you eat so many gulabs, like you can't even walk. You have to stay inside. இப்படி நிறைய குலாப் ஜாமுன் சாப்பிட்டு விட்டால் நடக்க கூட முடியாது. நிச்சயமாக உள்ளே தான் செல்ல வேண்டும். He said, I can't walk. I gotta have a rest. He went back in and went to sleep. அந்த பக்தர் இப்படி சாப்பிட்டு விட்டு என்னால் நடக்க முடியாது, எனக்கு ஓய்வு தேவை என்று உள்ளே சென்று விட்டார். You know who that is? Brahmananda Swami. அவர் யார் தெரியுமா? பிராமணானந்த சுவாமி அவர்கள். Big guy. He passed away, right? மிக பருத்த பெரிய பக்தர். Sometimes people they join ISKCON, they do like a bamboo. சில சமயங்களில் பக்தர்கள் இந்த ஏற்றத்திற்கு வரும் பொழுது மூங்கில் குச்சிகளை போனவர்கள். So many things, chicken, this, that. They're still skinny. என்னென்னமோ சாப்பிடுவார்கள், அப்பொழுது கூட ஒல்லியாகத்தான் இருப்பார்கள். When they come devotees, ஆனால் பக்தரான பிறகு maybe not in Malaysia, but in the West, butter, cheese, pizza, but every day too much. மலேசியாவில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மேற்கத்திய நாடுகளில் வெண்ணெய் இப்படி எல்லா கொழுப்பு பதார்த்தங்களை சாப்பிட்டு. I am in a diet, no sugar. They told me every 6 months I check my weight, make sure I'm underweight, and I have to have soup, like liquid, green food, like vegetables, and not fried food. I said it's not for Malaysia, only when I'm in Australia. நான் உண்மையில் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கின்றேன். என்னுடைய சீனி அளவு, மற்ற கொழுப்பு, வெண்ணெய் எல்லாம் சாப்பிட மாட்டேன். அதிகமாக சூப் தான் சாப்பிடுவேன். ஆனால் இவையெல்லாம் ஆஸ்திரேலியாவில் தான். மலேசியாவிற்கு வந்தால் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் எனக்கு கிடையாது. There's one devotee in Malaysia, and you can put your plate here, the table here, is very so huge. சில பக்தர்கள் சாப்பிடும் தட்டை வைக்கும் பொழுது வயிறு அந்த தட்டை இடித்துக் கொண்டிருக்கும். So what I'm trying to say is that, you know, some people say, you Hare Krishna, you work too hard, you get a job, you know, like they tell us all. சில சமயங்களில் வெளியில் உள்ளவர்கள் ஹரே கிருஷ்ண பக்தர்களை பார்த்து, நீங்கள் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கின்றீர்கள், ஏன் சென்று வேலை செய்யக்கூடாது என்று கேட்பார்கள். People outside, they don't even have time to eat. They're driving and eating sand. ஆனால் வெளியில் இருப்பவர்களுக்கு சாப்பிட கூட நேரம் கிடையாது, கார் ஓட்டிக் கொண்டே சாப்பிடுகிறார்கள். ISKCON, Hare Krishna, all you have to do Hare Krishna, Hare Krishna. They get people. ஆனால் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஹரே கிருஷ்ணா என்று பாடிக்கொண்டு இவ்வளவு பெரிய தட்டில் சாப்பிடுகின்றோம். Some people they bring their own plate even. சிலர் சொந்தமான தட்டுகளை கொண்டு வருகின்றார்கள். Nobody complains. யாரும் புகார் செய்வதில்லை. This is Prabhupada's mercy. இதுதான் பிரபுபாதரின் கருணை. So, what kind of mercy your Guru? Prabhupada's mercy is so, you can see it, so blind. இது என்ன கருணை என்று கேட்கலாம். இதுதான் பிரபுபாதரின் ஆன்மீகமான தூய கருணை. And I have so many stories related to Prasad because I grew up like that. பிரசாதத்தை பற்றி எனக்கு நிறைய கதைகள் உள்ளன, ஏனென்றால் அதனுடன் தான் நான் வளர்ந்தேன். You know, like that, it's all butter, sugar. இப்படி கிள்ளினால் நிச்சயமாக சீனி, சர்க்கரை, வெண்ணெய் தான் வெளியில் வரும். Devotees are sweet. பக்தர்கள் இனிமையானவர்கள். And so Prabhupada, you know, he knew that what would keep people devoted.
மக்களை எப்படி பக்தர்களாக வைத்திருப்பது என்பது பிரபுபாதருக்கு தெரிந்திருந்தது. He didn't say, oh, Krishna Lila and his pastime, very deep stuff. He didn't say. கிருஷ்ணலீலா அதீதி என்று பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அதிகம் அவர் பேசியது கிடையாது. Hare Krishna in a park. There's not even a temple. ஹரே கிருஷ்ணா இயக்கம் ஓர் பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்டது, ஆலயத்தில் கூட அல்ல. Started the Hare Krishna movement just by singing, dancing in a park. ஒரு பூங்காவில் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் தான் இந்த இயக்கத்தை அவர் ஆரம்பித்தார். Sat Krishna Nama Charitanya Satak Pavitra is mentioned by Guru Goswami. The taste, the sweetness is there in the holy name. கோஸ்வாமிகள் கூறியிருக்கின்றார்கள், அந்த இனிமையும் அந்த சுவையும் இந்த புனித நாமத்தில் தான் இருக்கின்றது. It's not a dry thing. Krishna. No, it's very full of life. It's dynamic process. இது ஒரு வறண்ட விஷயம் என்று, இது மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஓர் முறை. So Prabhupada gave us the most sublime process that anyone can take part in and enjoy it right from the beginning. மிகவும் இனிமையான, அனைவரும் ரசித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். In fact, when you first join, you like everything seems like you're in heaven. It's more ecstatic than later on. ஆரம்பத்தில் வரும்பொழுதே நமக்கு சொர்க்க பாணியிலான ஒரு தோற்றம் ஏற்படும். அதன் பிறகு மென்மேலும் இந்த சுவை நமக்கு கூடும். There's one boy, we are trying to make him a devotee in Melbourne, Australian boy. ஆஸ்திரேலியா மெல்பர்னில் ஒரு சிறுவனை நாங்கள் பக்தர்களாக மாற்ற முயற்சி செய்தோம். We have enough Indians already. We're focusing on Westerners. அங்கு நிறைய இந்தியர்கள் இருந்தார்கள். நாங்கள் வெள்ளைக்காரர்களின் மீது கவனம் செலுத்தினோம். Special program for the foreigners. வெளிநாட்டவர்களுக்காக பிரத்யேகமான வழிமுறைகளை நாங்கள் வைத்திருந்தோம். So that boy observing all the brahmacharis, how hard they work. பிரம்மச்சாரிகள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறார்கள் என்பதை அந்த சிறுவன் பார்த்தான். He said, you people work too hard. I have to think about it twice. Let's see how if I can make it. நீங்கள் எல்லாம் கடினமாக உழைக்கிறீர்கள், எனக்கு சற்று அவகாசம் தேவை, சிந்தித்து பார்க்கிறேன் என்றார். When he comes on Harinam, he enjoys. ஆனால் ஹரிநாமத்திற்கு எங்களுடன் வந்தவுடன் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தான். So you give yourself some time. Gradually, you relish the process, chant, and gradually you will involve yourself even more. இவரும் நன்றாக கவனித்து பார்த்து நம்முடன் சேர்த்து படிப்படியாக தமது சுவையை வளர்த்துக் கொண்டு எங்களுடன் இணைந்தார். So this Krishna consciousness is actually it's a science, it's a technique. இந்த கிருஷ்ண உணர்வு என்பது உண்மையில் ஒரு நுட்பம், அறிவியல். Prabhupada never said dharma. This is dharma, religion. It's a science. பிரபுபாதர் இதை தர்மம், சமயம் என்றெல்லாம் கூறவில்லை. இது ஒரு விஞ்ஞானம் என்று கூறினார். It's a technique. இது நுட்பம். And when Srila Prabhupada was talking to all the people, he was emphasizing very simple method of following, not deep things, very simple. மக்களிடம் பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர் பெரும் ஆழமான கருத்துக்களை எல்லாம் கூறவில்லை. நடைமுறைக்கு பொருந்தி வருகின்ற இந்த முறையில் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார். And I did the Bhakti Sastri. I was the first Bhakti Sastri person to do ISKCON. நான் பக்தி சாஸ்திரி படித்திருக்கின்றேன். கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் பக்தி சாஸ்திரி படித்த முதல் மாணவன் நான். 1979. 1979ஆம் ஆண்டு. It just came out. Just came. We had to do it. அப்பொழுதுதான் பக்தி சாஸ்திரி பட்டய படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. They made it much easier than what we used to. இப்பொழுது முன்பை விட சுலபமாக மாறிவிட்டது. I want to do Bhakti Sastri. So we had 50 boys. அதன் பிறகு அனைவரும் பக்தி சாஸ்திரி செய்ய ஆசைப்பட்டனர். 50 பேர். After 3 days, 3 boys. 3 நாட்கள் சென்று 3 மாணவர்கள் தான் எஞ்சி இருந்தார்கள். It was one boy from America, one from South Africa, and me. ஒருவர் அமெரிக்கர், மற்றவர் தென்னாப்பிரிக்கர், அடுத்தவர் நான். It's really tough. உண்மையில் கடினமானது. Bhagavad Gita, பகவத்கீதை, Ishopanishad, ஈசோபனிஷதம்,
give instruction உபதேசாமிர்தம், and make devotion. பக்தி ரசாமிர்த சிந்து. So we had each books, we had each teacher. ஒவ்வொரு புத்தகத்திற்கும் ஒரு ஆசிரியர். Part of the curriculum. அது பாடத்திட்டம். So they said, you guys are learning English, you have to learn the philosophy plus English. So it's Bhagavad Gita. So proper English. இதில் சேர வேண்டுமானால் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் தத்துவமும் புரிய வேண்டும். பிரபுபாதுடைய போதனைகள். If you learn English from English teacher, they were swearing bad words. If you learn proper books, it's all Vedic, very Vaishnava language, English. வெளியில் உள்ளவர்களிடம் ஆங்கிலம் பயின்றால் இது புரியாது. பிரபுபாதருடைய மொழி அணி ஒருவருக்கு புரிய வேண்டும். So exam, Bhagavad Gita exam, so they put us one room. So they had all the questions in the blackboard. Nothing in the room. Not even feedback, nothing. They emptied everything. So they had 50 sloka. 50. Just BG and the number. They have to put in Sanskrit and translation. பகவத்கீதை தேர்வு நடந்தது. ஒரு அறையில் எங்களை வைத்தார்கள். 50. ஒரு கரும்பலகை மட்டும்தான், வேறு ஒன்றும் அந்த அறையில் கிடையாது. 50 ஸ்லோகங்களில் எண்கள் மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளன. And அதை எழுதி அதற்கு விளக்கமும் வழங்க வேண்டும். 50, 30 essays. 30 கட்டுரைகள். All on the what we studied from the Bhagavad Gita. பகவத்கீதையில் படித்ததை பற்றி. So they put what the essence, one word, and we had to fill in, make an essay. But when you put the essay, you have to quote sloka. Regards to that. ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு கட்டுரை எழுத வேண்டும். அந்த கட்டுரையில் அதன் தொடர்பான ஸ்லோகங்களை எல்லாம் குறிப்பிட வேண்டும். The sloka must be from Bhagavad Gita and Bhagavatam and other Puranas. அந்த ஸ்லோகங்கள் பகவத்கீதை பாகவதத்தை இருந்துதான் இருக்க வேண்டும். And using the English word that's in Bhagavad Gita. பகவத்கீதையில் பயன்படுத்தப்பட்ட ஆங்கில சொற்களை தான் பயன்படுத்த வேண்டும். And they had vocabulary, maybe 100, and spelling like that. ஒரு 100 சொற்கள் கண்ட சொற்களஞ்சியை மட்டும் அங்கே கொடுத்திருப்பார்கள். And I was really slow writer. நான் மிக மிக மெதுவாக எழுதக்கூடியவன். The boy from South Africa, very smart. He finished in 4 hours. தென்னிந்திய அந்த தென் ஆப்பிரிக்க பக்தன் மிக மிக புத்திசாலி, சீக்கிரமே எழுதிவிட்டான். And the American boy maybe a little bit longer. அந்த அமெரிக்க மாணவன் சற்று தாமதமாக They went for lunch, dinner. I'm still in there. அவன் எழுதிவிட்டு மதிய உணவு இரவு உணவெல்லாம் கொண்டு விட்டனர். நான் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறேன். My hands are tired. கைகள் கூட சோர்வடைந்து விட்டன. Actually, big notebook full of writing. பெரிய நோட்டு புத்தகம் அவ்வளவு எழுதியிருந்தோம். I had to have friends to massage my fingers. என்னுடைய நண்பர்களை அழைத்து கைகளை உருவிவிட சொன்னேன். A+. எனக்கு முடிவு A+. I did Bhakti Sastri again under one devotee named Atmatattva, you know him? Yes. I did under him. So I did second time. அதன் முடிந்து They have a book. இரண்டாவது முறையாக அருள் திரு ஆத்மதத்துவதாஸ் அவர்களின் கீழ் மறுபடியும் இந்த பக்தி சாஸ்திரி பட்டப்படிப்பை நான் மேற்கொண்டேன். So we have everything we need to make progress in spiritual life in our society. Where is the need to even go elsewhere? ஆன்மீக மேம்பாடு அடைய எல்லா வசதிகளும் இந்த இயக்கத்தில் இருக்கின்றன. வேறெங்கும் நாம் சென்று தேட வேண்டியதில்லை. I hear people, they're going here, there. No, everything is here. Prabhupada given us everything. இங்கும் அங்கும் சென்று அலைய வேண்டியதில்லை. பிரபுபாதர் அனைத்தையும் இந்த இயக்கத்தில் You கொடுத்திருக்கின்றார். want to go to Vrindavan? Fine, come here. விருந்தாவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூட போக வேண்டுமானால் இங்கே வாருங்கள். It's not easy to find here also. இங்கு இதை கண்டுபிடிப்பதற்கு இங்கு வருவதற்கு கூட சுலபம் கிடையாது. Around back street here. சுற்றி திரிந்து பின்னால் பக்கமாக வர வேண்டும். If there's more trees, flower growing on, there must be temple there. நிறைய மரங்கள்
பூச்செடிகள் எல்லாம் இருக்கின்றன. ஓ, இங்கே ஆலயம் இருக்கின்றது என்று மக்கள் புரிந்து The கொள்வார்கள். other day I went to Alastar. சில நாட்களுக்கு முன்பு அலோஸ்டார் நகருக்கு சென்றோம். It was scary going there, I tell you. அங்கே போகும் பொழுது எனக்கு சற்று பயமாக இருந்தது. I said, where is all the people? மக்கள் எங்கே? Anyone can come out of the bush and attack us. எந்நேரமும் அந்த புதரிலிருந்து யாராவது வந்து தாக்குவார்களா என்ற பயம் எனக்கு I said, bro, drive quickly. பிரபுவிடம் கூறினேன், வேகமாக காரியம் செலுத்துங்கள் என்று. It was dark, bushes, and I thought this is like Africa or somewhere. இருட்டாக ஒரே புதர்மயமாக தென்னாப்பிரிக்கா போன்று ஆச்சரித்தது. You can feel the vibration. You know, coming closer or anything. ஆனால் அந்த ஆலயத்தை நெருங்கும் பொழுது அந்த அதிர்வை நம்மால் உணர முடிந்தது. Okay, in the temple was like no different than spiritual world. அந்த ஆலயத்திற்குள் சென்றவுடன் ஆன்மீக லோகம் போன்றே உணர்வு ஏற்பட்டது. If we can actually go deeper without serving Krishna and observe, we will actually be in the spiritual world every hour. நாம் கவனமாக ஆழமாக இந்த உணர்வில் நுழையும் பொழுது ஆன்மீக லோகத்தில் இருக்கின்ற அனுபவத்தை இங்கேயே நம்மால் பெற முடியும். So it's not like, oh, so many years ago, Krishna appeared 5,000 years ago. Don't tell me about that. We're living in the present day. We do other things, but go with the local time, the present day. 5000 ஆண்டுகளுக்கு கிருஷ்ண பகவான் வந்தார், லீலை புரிந்தார். அவற்றையெல்லாம் பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிகழ்காலத்தில் வாழ்ந்து நமது உணர்வுகளை வளர்த்துக் கொள்ள Just வேண்டும். listening to Prabhupada, he's saying, just by chanting Hare Krishna once, you can go back to God. Just once. பிரபுபாத் கூறுகிறார், ஒரே ஒரு முறை ஹரே கிருஷ்ணா ஜெபம் செய்தால் மீண்டும் பகவானிடம் திரும்ப முடியும் என்று. But are we actually chanting clearly, and are we hearing the mantra or something else? You know, that's the idea. ஆனால் நாம் முறையாக ஜெபிக்கின்றோமா, முறையாக கேட்கின்றோமா? Sometimes we chant our Gayatri, around that, we wrap around the thumb. சில சமயங்களில் காயத்ரி மந்திரம் உச்சாரணம் செய்வதற்கு இந்த உபாவிதத்தை எடுத்து நமது பெருவிரலில் சுற்றி கொண்டிருக்கின்றோம். So when I take it off, it's all pink here because it goes to sleep. அதை மறுபடியும் கலற்றும் பொழுது சிவந்து இருக்கின்றது. ஏனென்றால் உச்சாரணம் செய்யும் பொழுது தூங்கி இருக்கின்றது. So me and my friend, we went to chant Gayatri. We parked the car under a tree, very cooling. So there's this lunchtime we chant Gayatri. We wake up after 1 hour. சில சமயங்களில் பிரயாணம் செய்யும் பொழுது நாங்கள் காரை மரத்தடியில் நிறுத்திவிட்டு And he's white. காயத்ரி ஜெபிக்கலாம் என்று ஆரம்பிப்போம். My friend is his white guy. His fingers like all purple. Mine is all coming. No blood coming. So காயத்ரி ஜெபம் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு 1 மணி நேரம் கழித்து எழுந்திருப்போம். the first mantra of the Gayatri is to sun. Savitri. I'm sure the sun will be really angry with you. காயத்ரி மந்திரத்தின் முதல் மந்திரம் சூரிய பகவானின் நமஸ்காரம். இப்படி செய்தால் அவரே கோபப்படுவார். And you will park the car under the shade, sun's watching. Where is the respect? மரநிழலில் காரை நிறுத்திவிட்டு நாம் ஜெபிக்கின்றோம். நிச்சயமாக அவரால் பார்க்க முடியும். Prabhupada gave me the thread to chant the mantra nicely. How am I pleasing him by chanting the mantra like that? It's mantra to Guru. Guru mantra, the second one. பிரபுபாதர் அவர்கள் இந்த உபவிதத்தை எனக்கு வழங்கி இருக்கின்றார். இதை நான் எப்படி ஜெபிக்கின்றேன்? ஏனென்றால் இரண்டாவது மந்திரம் குரு வழிபாடாகும். Everything we do, that we have to do consciously. எதை செய்தாலும் நாம் உணர்வோடு செய்ய வேண்டும். It's like when you eat, you're not thinking, wow, so nice. You're appreciating every bite of the food. உதாரணத்திற்கு நாம் சாப்பிடும் பொழுது உணவின் ஒவ்வொரு பிடியையும் நாம் உணர்ந்து சுவைத்துதானே சாப்பிடுகின்றோம். Isn't it? You're
relish. உண்மைதானே? Oh, so nice. Who cooked it? அருமையாக இருக்கின்றது, யார் சமைத்தார் என்றெல்லாம் கேட்கின்றோம். And so we will immediately know who the cook is and we will glorify them. உடனே யார் சமைத்தார் என்று தெரியும், நாம் அவர்களை புகழ் பாடுவோம். Appreciation comes. உடனே அந்த மதிப்பு நமக்கு தெரிந்துவிடும். So ultimately, that everything that we have to always go to the root that Srila Prabhupada is the one who is his glory. நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தின் மூலத்திற்கு நாம் சென்று அவையெல்லாம் பிரபுபாதரிடமிருந்து வந்தவை என்பதை உணர வேண்டும். It's not that you are Brahmana, so you can do whatever you like. நான் பிராமணன், நான் விருப்பப்படி செய்வேன் என்றெல்லாம் நினைக்க கூடாது. You can if you are 11 years old. நீங்கள் செய்யலாம் 11 வயது சிறுவனாக இருந்தால். I was 11 when I got Brahmana. 11 வயதில் எனக்கு பிராமண தீட்சை கிடைத்தது. So I told the other day, they didn't have Brahman thread for kids. அன்று நான் கூறியிருந்தேன், சிறுவர்களுக்காக பிரத்யேக பிராமண நூல் கிடையாது. Nobody in ISKCON knew how to make Brahman thread. Maybe now. கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் யாருக்குமே இந்த பிராமண நூல் தயாரிக்க We தெரியாது. get our thread from Navadip. அந்த பிராமண நூல்களை நவதீபத்திலிருந்து நாங்கள் வாங்கினோம். The thread is bigger than me. அந்த நூல் என்னை விட நீளமாக இருந்தது. So I used to tell everybody, look, my Brahman thread touching my feet. நான் அனைவரிடம் காண்பிப்பேன், பாருங்கள் எனது பிராமண நூல் எனது பாதத்தை கொடுக்கின்றது. It was a lot of fun actually. உண்மையில் அதிகமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் I இருந்தன. had to be very, very careful how I behave. You're Brahman now. பிராமணனான பிறகு எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருந்தேன். I said a bad word to one person. ஒரு முறை ஒருவரிடம் கெட்ட வார்த்தை They said, கூறிவிட்டேன். you're not Brahman. You're saying bad words. You're not Brahman. அதற்கு அவர்கள், நீ தீய வார்த்தை பயன்படுத்தி விட்டாய், நீ பிராமணன் அல்ல என்று சொன்னார். People will immediately criticize you if you don't behave yourself as a Brahman. பிராமணராக நாம் நன்னடத்தை பேணாவிட்டால் நிச்சயமாக குறை கூறுவார்கள். And I remember they had a Rath Yatra in Calcutta in 1975. எனக்கு நினைவிருக்கின்றது, 1975ஆம் ஆண்டு கல்கத்தாவில் ரத யாத்திரை நடந்தது. Maybe one of the first Rath Yatra. ஆரம்ப முதல் சில ரத யாத்திரைகளில் அதுவும் ஒன்று. So we had to go by a train. They didn't have any vehicles those days. அங்கு நாங்கள் ரயிலில் செல்ல வேண்டியிருந்தது, வேறு வாகனங்கள் கிடையாது. If you go by train, I came here by train from Kuala Lumpur. It's like flying and everything. It's so comfortable. Then it's business class. நான் கோலாலம்பூரிலிருந்து ரயிலில் தான் வந்தேன். விமானத்தில் பறப்பது போன்று வசதியாகவும் சொகுசாகவும் இருந்தது. They said they didn't have a ticket. All the tickets was sold out. Only business class. I said, yeah, thank God. கிருபாசந்து பிரபு கூறினார், எல்லா டிக்கெட்டுகளும் விற்று முடிந்து விட்டன, வணிக டிக்கெட்டுகள் மட்டும் He's very tricky. He didn't tell me till we got to the station. அதை அவர் என்னிடம் கூறவில்லை, அந்த ரயில் நிலையத்திற்கு செல்லும் வரை. And we sat down in the couch in the train. In 2 minutes, people suddenly went to sleep. நாங்கள் அந்த சொகுசு பெட்டியில் உட்கார்ந்தவுடன் கிருபாசந்து பிரபு 2 நிமிடங்களிலேயே தூங்கிவிட்டார். I had to go, hey, Aribol, you're snoring. நான் அவரை இடித்து குரட்டை விடுகிறீர்கள் என்று சொல்ல வேண்டியிருந்தது. He talked about Hare Krishna is very austere. Who is the austere? ஹரே கிருஷ்ணாவில் அதிக கட்டுப்பாடு என்று கூறுகிறார்கள். எங்கே இருக்கின்றது கட்டுப்பாடு? Come here and they're serving you, this Malaysian curry with all the tofu. It's like it's so amazing. It's going down your side. மலேசியாவில் சுவையான உணவுகள் டோஃபு சாப்பிடும் பொழுது வாயிலிருந்து கொண்டே வருகின்றது. We enjoying more than a billionaire. ஒரு பில்லியனரை விட, கோடீஸ்வரரை விட
நாம் எல்லாம் சொகுசாக இருக்கின்றோம். They have so much money they can't even sleep on the money. There's so much stress. நிறைய பணம் வைத்திருக்கின்றார்கள், அவர்களால் நிம்மதியாக தூங்க முடிவதில்லை, மன அழுத்தம். So Krishna consciousness is right from the beginning is full of joy and happiness if you get into it. கிருஷ்ண உணர்வு அதை உண்மையாக புரிந்து கொண்டால் தொடக்கத்திலிருந்து எந்த காலம் வரையில் இன்பம் நிறைந்தது. So we took a train from Krishnanagar. நாங்கள் அந்த ரத யாத்திரைக்கு கிருஷ்ண நகரில் ரயில் பிடித்தோம். Nobody will talk about those training because everybody reached the car, they pick you up. AC or non-AC? You know what I'm talking about? You have to pay more for AC car. All this. இப்பொழுதெல்லாம் ஏசி அல்லாதது என்றெல்லாம் இருக்கின்றது. We got in the train in Krishnanagar to go to Calcutta for Rath Yatra, 1975. 1975 ஆண்டு கிருஷ்ண நகரில் ரயில் பிடித்து கல்கத்தா ரத யாத்திரைக்கு வர வேண்டும். Oh my God! So there are people there. They get out and they said, "Oh, Hare Krishna, Hare Ram. You people are CIA." நீங்கள் எல்லாம் ஹரே கிருஷ்ணா பக்தர்கள், நீங்கள் எல்லாம் CIA உளவு பேர்வழிகள். So people, every station, people getting on, and they're getting worse and worse. They want to beat us up. ஒவ்வொரு நிலையத்திலும் ரயில் நின்று பக்தர்கள் ஏற ஏற எங்களை தாக்குவதற்கு அவர்கள் One guy said, "Take out your chaku." Chaku knife. They want to stab us. கத்தியை எடுங்கள் குத்துவதற்கு என்றெல்லாம் கூறுகிறார்கள். 75, I'm a small kid. 75ஆம் ஆண்டு நான் சிறுவனாக இருந்தேன். There's a lot of people in the train. ரயிலில் நிறைய பேர் இருந்தனர். And so I cover my head with the chadar. சடரை கொண்டு எனது முகத்தை மூடிக்கொண்டேன். I said, I did not know Hare Krishna. ஹரே கிருஷ்ணா பக்தர் இல்லை. I don't know who these people are. பக்தர்களை விட்டு நான் சற்று விலகி விட்டேன். So anyway, so we still have a lot of fun. Sorry. So we had a program, Krishna Nagar, and home program. ஒரு முறை கிருஷ்ண நகரில் ஒரு வீட்டு நிகழ்ச்சி நடந்தது. So in Bengal, it's a customary when the sadhus come to people's home, they wash their feet. வங்காள வழக்கில் ஒரு சம்பிரதாயம், சாது வீட்டிற்கு வந்தால் பாத பூஜை செய்ய வேண்டும். I don't like anyone wash my feet except my mother. எனக்கு யாரும் எனது பாதத்தை கழுவுவது பிடிக்காது. எனது தாயாரை தவிர்த்து. Our feet is really itchy. We're running around with mud, so dirty. You take 1 hour to clean the feet. If you clean properly. The mothers, they can clean nicely with feet. எங்களுடைய பாதங்கள் எல்லாம் கழுவுவது அவ்வளவு சுலபம் என்று நாள் முழுதும் சேற்றிலும் புழுதியிலும் சுற்றித்திருந்து முழுமையாக கழுவுவதற்கு 3 மணி நேரங்கள் வேண்டும். Went to this house and Jagata Kumar was with us. அந்த இல்ல நிகழ்ச்சிக்கு சென்றோம். ஸ்ரீல ஜெயபதக்க சுவாமி மகாராஜ் அவர்கள் எங்களுடன் இருந்தார்கள். That time Jagata Kumar was like, he just came from heavenly planet. அப்பொழுது ஜெயபதக்க மகாராஜ் அவர்கள் சொர்க்கலோகத்திலிருந்து வந்தவர் போல் காட்சியளிப்பார். Very tall, like the description of Chaitanya Mahaprabhu. மிக உயரமாக சாட்சாத் சைத்தன்ய மகாபிரபு போன்றே இருப்பார். His arms touching here, like it says, very tall, slim. மிக உயரமாக ஒல்லியாக அவருடைய கரங்கள் முட்டி வரை இருக்கும். Golden color. தங்க நிறமே. So everybody said, all the people, the Bengalis, they said, "Oh, Chaitanya Mahaprabhu, Chaitanya Mahaprabhu has come back again." 500 years ago. அங்கிருந்த வங்காளிகள் அனைவரும், ஐயோ சைத்தன்ய மகாபிரபு மீண்டும் வந்து விட்டார் என்று All the villagers were coming. I said, "Give me a break. I want to eat my fruit nicely." Say, Maharaj. அனைவரும் அங்கே திரண்டு வந்து விட்டார்கள். மகாராஜ் அவர்கள், எனக்கு சற்று நேரம் கொடுங்கள், என்னுடைய பழத்தை சாப்பிட்டு முடிக்க வேண்டும் என்றார். It was very difficult to get some privacy those days. அந்த காலகட்டத்தில் தனியாக இருப்பது மிக மிக சிரமம். You go to a Western devotee or program, they instead of looking at the deed, they look at them.
இந்த மேற்கத்திய பக்தர்கள் செல்லும் பொழுது மக்களின் கவனம் இவர்கள் மீதுதான் இருக்கும். The way, பகவானின் விக்கிரகத்தை கூட பார்க்க the way மாட்டார்கள். they sing, the way they dance. அவர்கள் பாடுவது ஆடுவதெல்லாம் அவர்களுக்கு பெரும் ஆச்சரியமாக இருக்கும். So நிலை குத்தி யாரும் அழைத்தால் கூட தெரியாது. you can see why Srila Prabhupada brought this message to India. உங்களுக்கு தெரியும் பிரபுபாதர் ஏன் இந்த மேற்கத்திய பக்தர்களை இந்தியாவிற்கு அழைத்து வந்தார் என்று. That's why I said in the beginning, when Prabhupada went to America, everything is a timing. He timed everything. ஆனால் நான் கூறினேன், பிரபுபாதர் அமெரிக்காவிற்கு செல்லும் பொழுது எல்லாவற்றிலும் அந்த கால குறிப்பு இருந்தது. He knows the technique to preach. அவருக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய நுட்பம் தெரிந்திருந்தது. Before I was talking with Chaitanya Krishna. sorry, Siva Chaitanya Prabhu, that in Australia we should sell things. வரும் பொழுது சிவச்சந்திரா பிரபுடம் நான் கூறினேன், ஆஸ்திரேலியாவிலும் நாங்கள் பொருட்களை விற்போம், Raise money for the temple. ஆலயத்திற்கு நிதி திரட்டுவதற்காக. And so one of the technique I had, I used to bring $1,000, maybe more than $1,000 a week. இந்த விற்பனை செய்வதற்கு என்னிடம் இருந்த நுட்பம், They would get rid of other devotees just to keep me because of bringing money. என்னை நிச்சயமாக அவர்களோடு வைத்துக் கொள்வார்கள் வியாபாரம் செய்யும் பொழுது, ஏனென்றால் நான் நிறைய பணம் கொண்டு வருவேன். You just keep talking. Then they just want to get rid of you, they buy the product. விற்பனை செய்ய வேண்டும் என்றால் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை தாங்க முடியாமல் பொருட்களை வாங்கி விடுவார்கள். Or if they have a son or a daughter, you talk to them nicely. Oh, your daughter is so nice, your son is so nice. And then they buy the product because you make friends with them. அல்லது அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளை பற்றி அவர்களிடம் பாராட்டி பேச வேண்டும். பிள்ளைகளோடு நாம் நன்கு அன்பாக பழக வேண்டும். அதனால் வாங்கி விடுவார்கள். Everything has some sort of technique, actually. எல்லாவற்றிற்கும் அதன் நுட்பம் இருக்கின்றது. Some people say, oh, I didn't know. எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடாது. Well, you were a dog or a human being. You must know. நாம் மனிதர்கள் நாய்கள் அல்ல, நிச்சயமாக தெரிய வேண்டும். You come to Malaysia, you know, this is you don't drive, the wrong side. You say, oh, I didn't know. Don't drive then. You have to know before you hop in the car to drive. மலேசியாவில் இடதுபுறமாக கார் செலுத்த வேண்டும், வலதுபுறமாக கார் செலுத்திவிட்டு எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது, குற்றம். So we expect you to know what the process is as a human being. மனிதர்கள் என்ற முறையில்